ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ட்ரெண்டிங்கில் இருக்க இந்த ஸ்லீவ் வந்து எப்படி மெஷர்மெண்ட் வச்சு ஆல் சைஸுக்கு கட் பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இப்போ இதில் வந்து ஸ்லீவோட ஹைட் வந்து நம்ம ஸ்மால் ஸ்லீவ் தான் இதுக்கு எடுக்கணும். இப்போ மேலே வச்சு தைக்கிறதுக்கு நம்ம ஒரு ஃபேப்ரிக் எடுக்கணும்ல, அந்த ஃபேப்ரிக்கோட அளவு தான் எப்படி எடுக்கணும்னு தெரியாமல் இருக்கும். அதுக்கு வந்து நீங்கள் ஸ்லீவோட ஹைட் எவ்வளோ எடுத்திருக்கீங்களோ அதோட 3 மடங்கு எடுத்துக்கோங்க, ப்ளஸ் சீம் அலவன்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ எனக்கு 4x3 போடுறப்ப எனக்கு வந்து 12 இன்ச்சு வருது. அது கூட கீழே ஒரு 1 இன்ச்சு, மேலே ஒரு 1/2 இன்ச்சு ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ மேலே ஹைட் மார்க் பண்ண இடத்துல நீங்கள் ஸ்லீவில் வந்து எவ்வளோ ஆம்ஹோல் மார்க் பண்ணியிருக்கீங்களோ அதில் பாதி எடுத்துக்கோங்க. இப்போ நான் 7.5 மார்க் பண்ணியிருக்கேன். அதில் வந்து பாதி வந்து எனக்கு 3.25 வரும். நான் அதை எடுத்துக்கிறேன். இப்போ பாட்டமில் வந்துட்டு அந்த ஃபுல் அளவை மார்க் பண்ணிக்கோங்க. நம்மளோட ஆம்ஹோலில் பாதி வந்து 7.5 வரும், அதை வந்து மார்க் பண்ணிக்கோங்க. கீழே வந்து 7.5, அதில் பாதி வந்து மேலே கொடுத்துக்கிறேன். இப்போ நான் வந்து என்னோட சைஸுக்கு நான் போட்டிருக்கேன். இதே பேட்டர்ன் உங்களுக்கு ஸ்லீவ் ஹைட் எவ்வளோ வருதோ, ஆம்ஹோல் எவ்வளோ வருதோ இதே மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ கீழே வந்து 1 இன்ச்சு கொடுத்துருந்தோம்ல, அதை வந்து ஃபோல்டு பண்ணி ஃபஸ்ட்டு ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். பாட்டம் சைடில் வந்துட்டு உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் லேஸ் வந்து அட்டாச் பண்ணிக்கலாம். நான் இந்த மாதிரி கோல்டன் கலரில் லேஸாக இருந்தால் அட்டாச் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து ஃப்ளீட் வைக்கணும். இப்போ வந்து ஒரு சைடில் ஃபஸ்ட்டு ஃப்ளீட் வைங்க. ஃப்ளீட் வந்து நம்ம அதிகமாக கொடுத்துருக்கோம், 12 இன்ச்சு கொடுத்துருக்கோம். அதை வந்து இங்கே ஒரு 3 இன்ச்சு ஃபேப்ரிக் இருக்க மாதிரி சுருக்கிக்கோங்க. இதே ஸ்மால் சைஸ் அப்படின்னா நீங்கள் 2 இன்ச் வரைக்கும் நீங்கள் சுருக்கிக்கலாம். இதே மாதிரி 2 பக்கம் நீங்கள் ஃப்ளீட் வச்சதுக்கப்புறம் நம்ம ஸ்லீவோட சைடில் அந்த ஓப்பனிங் சைடில் வந்து ஒரு 2 இன்ச் மார்க் பண்ணிவிட்டு அங்கேருந்து நீங்கள் ஃப்ளீட் வைக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். இல்லைனா நீங்கள் 1 இன்ச்சு கூட பண்ண உங்களோட விருப்பம் தான். இப்போ நான் 2 இன்ச்சு மார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து ஃப்ளீட் வைக்க ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். இப்போ நம்மளோட ஆம்ஹோலில் பாதி வந்து 7.5ல அதுலேருந்து ஒரு 2 இன்ச்சுக்கு முன்னாடி மார்க் பண்ணிவிட்டு நீங்கள் தைக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். நம்ம ஸ்டிச் பண்ணுற சென்டர் பார்ட்டும் ஸ்லீவோட சென்டர் பார்ட்டும் கரெக்டாக மீட் பண்ணுற மாதிரி ஃப்ளீட் வச்சு சுருக்கிக்கோங்க. இந்த ஸ்லீவ் தைக்கிறது ரொம்ப ஈஸியாக இருந்தாலும் இது எப்படி நம்மளோட மெஷர்மெண்ட்டுக்கு அப்ளை பண்ணி எவ்வளோ எடுக்கிறது அப்படின்னு தெரியாமல் இருந்திருக்கலாம். இப்போ நான் சொன்ன கால்குலேஷன் அப்ளை பண்ணி நீங்கள் தைச்சு பாருங்கள். ஏதாவது டவுட்டாக இருக்குது அப்படின்னா எனக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.